Hello, welcome to D3K's Little Chef channel. Happy Onam to all. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான அடை பிரதமன் பார்க்கலாம். ஓணம் ஸ்பெஷல். அதுவும் நம்ம வீட்டிலேயே அடை பண்ணிட்டு நம்ம அடை பிரதமன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து ரெடிமேட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் இடியாப்ப மாவு, புட்டு மாவு இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல், ஊற்றும் போது கரெக்டாக அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அது வரைக்கும் நல்லா விஸ்க் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், எந்தவித கட்டியும் இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் பண்ணி காட்டுறேன். இதே வந்து நிறைய வெர்ஷனில் பண்ணலாம். வாழை இலையில் வந்து நெய் தடவிட்டு இந்த பேட்டர் வந்து ஊற்றிட்டு ரோல் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஈஸியான வெர்ஷன் நான் பண்ணி காட்டுறேன். இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி நெய் வந்து தடவிட்டு, ரொம்ப நெய் அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக நெய் தடவிட்டு, நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண பேட்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம நெய் அப்ளை பண்ணுறதுனால இது கண்டிப்பாக வந்து பிளேட்டில் வந்து ஒட்டாது, ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து அடியில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பிளேட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். தொடும் போது ஒட்டாமல் வரணும், அதுதான் கன்சிஸ்டன்சி. நல்லா குக் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் எடுக்கும் போதே அப்படியே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி மாவு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் க்யூப் சைஸில். சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் கத்தியில் வந்து நெய்யோ இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும், மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா. இதை வந்து நம்ம உடனே பண்ணிவிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறமா நல்லா வெயிலில் வந்து ஒரு 2 நாளுக்கு நல்லா காய வச்சுட்டு நீங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு மெயினாக வந்து தேங்காய் பால் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் அண்ட் தேர்ட் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு முழு தேங்காயில். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழு வெல்லத்தை தட்டிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளேமை வச்சுட்டு நம்ம நல்லா பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அடைக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க அடை இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடை வந்து நமக்கு ஆல்ரெடி குக் ஆனதுனால வெள்ளை பாகில் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ஸோ தட் அந்த பாகோட எசன்ஸ் எல்லாம் அந்த அடையில் வந்து நல்லா இறங்கி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம வீட்டில் பண்ண அடையை வந்து வெள்ளை பாகில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ தட் அந்த வெள்ளை பாகில் இருக்க ஜூஸ் எல்லாமே அந்த அடையில் வந்து இறங்கி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம 3வது பால் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 3வது பால் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 2வது பால் எடுத்து இல்லையா, அது வந்து 1 கப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலும் வெல்லமும் அப்படியே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடை பிரதமனுக்கு செகண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தா தேங்காய் செல்லு தான். ஸோ
தனியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் கலரில். கொஞ்சமாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதே நெய்யில் வந்து கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் கலரில். முந்திரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே நெய்யில் வந்து கொஞ்சமாக காஞ்ச திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக தேங்காய் ஆட் பண்ணணும். அப்போ தான் டெக்ஸ்டர் அண்ட் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பைட்க்கும் அந்த தேங்காய் வந்து க்ரன்ச்சியாகவும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின 3rd பால் அண்ட் 2nd பால் நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நம்ம அடப்பிரதமன் வந்து அப்புறம் டேஸ்ட் வந்து மாறிடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம முந்திரி, தேங்காய், திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு இன்னும் ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான அடப்பிரதமன் ஓணம் ஸ்பெஷல் ரெடி. இது வந்து அப்படியே வாழை இலை சுட சுட ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ண அப்பளம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா உடச்சி போட்டுட்டு 1 ஸ்பூன் அப்பளம் 1 ஸ்பூன் அடப்பிரதமனோட சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.